நடிகர் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட அந்த தக்லை திரைப்படம் வரும் 5ஆம் தேதி நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னையில் நடந்த விழாவின் போது கமலஹாசன் விழாவில் பேசும்போது சிவராஜ்குமார் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பார்த்து தமிழிலிருந்து உருவான மொழிதான் கன்னட மொழி என்று கூறியிருந்தார். இது கர்நாடகத்தில் பெரும் சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்தது. இந்த நிலையில் இந்த படம் கர்நாடக மாநிலத்தில் வெளியிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தும் என்று பல்வேறு கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் நேற்று மாலை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த படம் ரிலீஸ் செய்வதற்கு அனுமதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று மனு செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்று காலை பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நாகப்பிரசன்னா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணை நடத்திய நீதிபதி முதலில் காட்டமாக, அதாவது கமலஹாசன் தரப்பு இந்த மாதிரி மொழி குறித்து பேச அவர்கள் மொழி ஆய்வாளர் என்று கேள்வி எழுப்பியது. உடனடியாக இது சம்பந்தமாக மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரணை மேற்கொள்ளும் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் 2:30 மணிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது அது கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் கமலஹாசன் எழுதிய கடிதத்தை படித்து காண்பித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நாகப்பிரசன்னா, அதாவது எல்லாம் சரியே, ஆனால் மன்னிப்பு என்ற வார்த்தை எங்கே உள்ளது? உங்களோட மன்னிப்பு கேட்டால் தான் எங்களது அடுத்த கட்ட விசாரணை தொடரும் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே இந்த கர்நாடக பிலிம் சேம்பரில் நாங்கள் பேசுகிறோம், வழக்கை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்குமாறு என்று கூட கேட்டனர். இருப்பினும் இது சம்பந்தமான வாதம் தொடர்ந்து காரசாரமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்க.